பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் நம்ம நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு. 2016 URI அட்டாக், 2019 புல்வாமா தாக்குதலை விட தற்போது நடந்துள்ள சம்பவம் மிக கொடூரமானதா பார்க்க காரணம், இந்த முறை தீவிரவாதிகளோட தோட்டாக்களுக்கு பலியான எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள். காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா ஸ்பாட் மினி சுவிட்சர்லாந்துன்னு இந்தியாவை கொண்டாடுற இந்த இடத்தை தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் விசிட் பண்ணுவாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு பேரண்ட்ஸோட வந்த குட்டீஸ், புதுசா வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண ஹனிமூன் கப்பிள்ஸ், செல்ஃபி பாயிண்ட்ஸை தேடி அலையிற யங்ஸ்டர்ஸ், பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு ஸ்டேட்டஸ் போடுற அங்கிள்ஸ், இப்படி எல்லாருடைய சந்தோஷத்தையும் துப்பாக்கியிலிருந்து தெரிச்ச தோட்டா சப்தம் ஒரு நொடியில பறிச்சது. பைசரன் புல்வெளியில ரத்தம் சிதற அப்பாவி பொதுமக்கள் கொத்து கொத்தா செத்து மிடிஞ்சாங்க. குழந்தைகளோட கண்ணு முன்னாடியே பெத்தவங்களோட உயிர் பறிக்கப்பட்டுச்சு. மனைவி கைய பிடிச்சிட்டு இருக்கும் போதே கணவரோட இதயத்துல தோட்டா இறங்கி இருக்கு. உன் பெயர் என்னன்னு கேட்டு அதற்கு தீவிரவாதி விரும்பாத பதில் வரவும் அவரோட மூளை சதறி இருக்கு. नहीं, आप टेंशन मत लो। अब बेटा आप यहाँ पे रहो, हम साथ में। मैडम, ये जो भीड़ सब है प्रेशर, आप टेंशन मत लो। இப்படி அடுத்தடுத்து அங்கு நடந்த பயங்கரங்களை விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த பெருந்துயரம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல எல்லாத்தையும் பண்ண தீவிரவாத கும்பல் நடந்த கொடூர தாக்குதல்ல கணவரை இழந்த பல்லவி கிட்ட நீ இங்க நடந்தத போய் மோடி கிட்ட சொல்லுன்னு திமிரா எச்சரிச்சிட்டு கிளம்பி இருக்கு. சத்தம் கேட்டு சம்பவ இடத்துக்கு ஓடி வந்த உள்ளூர்வாசிகள் கிட்ட சுற்றுலா பயணிகள் தங்களோட உயிரை காப்பாத்த சொல்லி கெஞ்சி இருக்காங்க. தப்பி பொழைச்சு ஓடி வந்த சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்துல இந்திய ராணுவத்தினர் கையில துப்பாக்கியோட நிக்கிறத பார்த்ததும் அலறி அடிச்சு திரும்ப ஓடி இருக்காங்க. காரணம், தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளும் இந்திய ராணுவத்தோட யூனிஃபார்ம்ல இருந்ததா சொல்லப்படுது. 28 உயிர்கள் பைசரன் புல்வெளியில பறிபோயிருக்கு. अरे हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे। आपकी सेफ्टी के लिए आए हो, आपकी सेफ्टी के लिए आए हैं। बैठो 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 बैठो, आपकी सेफ्टी के लिए आए हैं। हम इंडियन आर्मी हैं, बैठो। ये इंडियन आर्मी है। आप लोग कहाँ से आए हो? कहाँ से आए आप लोग? ஒரு கண்ணிமைப்புல காஷ்மீரோட பாதுகாப்பு மறுபடியும் கேள்விக்குறியானதா மாறிடுச்சு. கோடை விடுமுறைய கொண்டாட சொர்க்கம்னு நினைச்சு வந்த சுற்றுலா பயணிகள் இந்த நரகத்திலிருந்து தப்பிச்சா போதும்னு மரண பயத்தோட பெட்டி படுக்கைய கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. காஷ்மீரை சூழ்ந்திருந்த இருளுக்குள்ளையும் ஒரு ஒளி தென்பட்டுச்சு. குண்டடிப்பட்டு கிடந்த மக்களை மீட்டு அனந்தநாத் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அப்பகுதி வாசிகள். அதுல சிலரை உயர் சிகிச்சைக்காக ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீநகர் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் துடிதுடிச்ச உயிரை காப்பாத்துறதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்காங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியா காஷ்மீருக்கு விரைஞ்சிருக்காரு. அடுத்த சில மணி துளிகள்லயே மொத்த காஷ்மீரும் ராணுவத்தோட கண்ட்ரோல்ல கொண்டு வரப்பட்டது. ஒரு இடம் விடாம எல்லா இடங்களையும் போலீஸும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு அதிகரிச்சு சோதனைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. நடந்த தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பாவின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்கின்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்று இருக்கு. அரசுமுறை பயணமா சவுதி அரேபியா சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு திட்டமிடப்பட்டிருந்த எல்லா அபிஷியல் மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு அவசரமா நாடு திரும்பி இருக்காரு. ஜனநாயக நாட்டுல தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இடமே இல்லைன்னு தெரிவிச்ச அனைத்து கட்சியினரும் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம்னு தெரிவிச்சாங்க. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்தியாவோட துணை நிற்கிறதா தெரிவிச்சிருக்காரு. மொத்த நாடும் ஒருவித பதற்றத்துல பதறி போயிருந்த நேரத்துல ஏதோ ஒரு மூலையில இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் தொலைக்காட்சியில நம்ம மக்களோட அழுகைய பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போதே எவ்வளவு கோபம் வருது. அதே மனநிலையோட தான் பிரதமர் மோடியும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் இனி தப்பவே முடியாதுன்னு இந்தியாவில வந்து இறங்கிய உடனே விமான நிலையத்துல இருந்தே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனைகளை நடத்த தொடங்கி இருக்காரு.
சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க கொடுத்த அடையாளங்களை வச்சு குற்றவாளிகளோட மாதிரி புகைப்படங்கள் முதல்ல வெளியிடப்பட்டது. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த தீவிரவாதிகளோட பெயர் ஆசிப் ஃபௌஜி, சுலைமான் ஷா, அபு தல்ஹா, அடில்னு அடையாளம் காணப்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியானது. அதை தொடர்ந்து அவங்களோட ஒரிஜினல் புகைப்படம் வெளியாகவும் அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நம்ம நாடு தயாராகிவிட்ட நம்பிக்கையை கொடுத்தது. இந்த கோழைத்தனமான தாக்குதலை பண்ணவங்களுக்கு சாவு மணி அடிக்கப்பட்டு இப்ப கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி இருக்கு. எந்த நேரம் வேண்டுமானாலும் தக்க பதிலடி கொடுக்கப்படும்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 10 வருஷத்துல நடந்த தீவிரவாத தாக்குதல்லையே பஹல்காம் தான் மிக படுபயங்கரமான சம்பவம்னு எல்லாரும் குறிப்பிடுறாங்க. சென்ற 2016 நடந்த உரி தாக்குதல்ல 19 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுபோல சென்ற 2019 நடந்த புல்வாமா தாக்குதல்ல 40 சிஆர்பிஎஃப் ஜவான்கள் சதியால சரிக்கப்பட்டாங்க. இந்த ரெண்டுமே காஷ்மீரோட அமைதியை சீர்குலைக்கிறதுக்காகவும் பொருளாதாரத்தையும் சுற்றுலாவையும் உலுக்கிறதுக்காகவும் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இந்த முறை உயிரிழந்த 28 பேரும் நம்ம அரசாங்கம் மேலையும் காஷ்மீர் பாதுகாப்பு மேலையும் நம்பிக்கை வச்சு வந்த சுற்றுலா பயணிகள் என்பதால இந்த விஷயம் ஒவ்வொரு இந்தியருக்குள்ளையும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனாலும் இந்தியாவோட உறுதி அசையாது. இந்த மண்ணுல பயங்கரவாதத்திற்கு இடமில்லைன்னு தமிழ்நாட்டு முதல்வரிலிருந்து உலக தலைவர்கள் வரைக்கும் ஒரே குரலை தெரிவிச்சிருக்காங்க. பகல்காமோட அழகு மறுபடியும் மலரும். ஆனா பறிபோன இந்த 28 உயிர்களோட கதைகள் காலம் கடந்தும் நம் இதயத்தை உறுத்தும். கலங்கி நிற்கும் இந்தியாவிற்கு மற்றொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆதரவு தருமான்ற கேள்விக்கு தீவிரவாதிகளை குறிவச்சிருக்கிற நம்ம ராணுவத்தினரோட துப்பாக்கிகள் தான் பதில் சொல்லும். இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணுவோட தாக்குதல் வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில அது எல்லாம் உண்மையில்லை, என்ன மிரட்டினதால சொல்லிட்டேன்னு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விர்ச்சுவல் வாரியின் தரப்பில் சொல்லப்படுவது உண்மையா? என்ன தப்பு? நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனா இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஸ்ரீ விஷ்ணு தாக்கப்பட்ட வீடியோ அண்மையில வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ல இருந்து இங்க பழக்கம் பண்ணி விட்டான். என்னையே வந்து ஒரு 5-6 வாட்டி தான் பார்த்திருப்பேன். என் தங்கச்சியே இந்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கேன். அவ்வளவு என்ன உனக்கு அவ்வளவு கேக்குது? என்ன விஷுவல் வாரியர் விஷ்ணு இப்படி பண்ணிட்டாரேன்னு அவரது 2,50,000 ஃபாலோவர்களும் குழம்பி தவித்த நிலையில நடந்த சம்பவம் ஒரு பணம் பறிக்கும் முயற்சின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு விஷ்ணு. பாக்கெட்ல ஆணுரை வைத்தது முதல் 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியது வரைக்கும் அத்தனைக்கும் அந்த கும்பல் செய்த மோசடி வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்தது வந்து அவங்க கிட்ட இருக்க வீடியோ மட்டும்தான். என்கிட்டயும் ஒரு ஃபுல் வீடியோ இருக்கு, அதாவது ஆதாரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த வீடியோலாம் இருக்கு. அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு இதுன்னு எனக்கு இப்பதான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா தெரிய வருது. அது எல்லாமே என்கிட்ட இருக்கு. துணை நடிகைகளுடன் குத்தாட்டம், தளபதி பாடல்கள் ரீக்ரியேஷன், நடன மங்கைகளுடன் அதிர வைக்கும் நாட்டியம், இப்படி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த விஷ்ணு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீட்டா விஷ்ணு ஆர்கானிக் என்ற பெயர்ல இயற்கை அழகு சாதன பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்து வராரு. விஜயின் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்ச விஷ்ணு அடிக்கடி தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியரை போல யூடியூப்ல எழுச்சிகரமான வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். இவரது மனைவி பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த தம்பதிக்கு தற்போது 3வது குழந்தை பிறக்க இருக்கு. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு விஷ்ணுவோட ஃபாலோவர்கள் ஆவலோட காத்திருந்த நிலையில தான் இப்படி ஒரு தாக்குதல் வீடியோ வெளியாகி இருக்கு. சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனா இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. நண்பனின் தங்கைக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியதாக சொல்லி ஒரு கும்பல் விஷ்ணுவை வெளுத்து வாங்குச்சு. மேலும் அவரது பையில இருந்து ஒரு ஆணுரை பாக்கெட்டையும் எடுத்து பகீர் கிளப்புச்சு. இதனால அவரின் ரசிகர்களுக்கு விஷ்ணு மேல ஒரு பெரிய அதிருப்தியே ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு விஷ்ணு. இந்த கும்பல் 7 மாதங்களுக்கு முன்னாடி தான் தனக்கு பழக்கமானவர்கள்னோ பார்ட்டின்னு சொல்லி தன்னை திட்டமிட்டு வரவழைச்சு இப்படி ஒரு சதி வேலையை செஞ்சிருக்கிறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ட்ராப் பண்ணி என்னை வர வச்சு செய்யாத ஒரு விஷயத்தை, அதாவது அவங்க தங்கச்சிக்கிட்ட நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் சொல்லி
நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின மெசேஜ். நான் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ மொலெஸ்ட் பண்ணவோ அப்யூஸ் பண்ணவோ கிடையாது. அது எந்த எவிடன்ஸ்லையுமே அவங்க வெளியிட்ட வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். இனிமே டான்ஸ் ஆடி வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி 2,50,000 ஃபாலோவர்களை கொண்ட அக்கௌண்ட்டை ஹேக் செய்து மிரட்டியதாகவும் சொல்லப்படுது. நான் வந்து என்னோட இன்ஃப்ளூயன்சரு, என்னோட 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கும் அவங்களுக்கு தெரியும். ஸோ என்னை பற்றி வந்து சில சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு ரீசெண்டாக. ஸோ இவன்கிட்ட காசு இருக்கு, இவனை வந்து அடித்து மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இவங்களாம் வந்து ட்ராப் பண்ணி அவங்க தங்கச்சியை கூட அவங்க வந்து அந்த ரூமில், அதாவது அவங்க வந்து பார்ட்டி பண்ணுற ரூமில் தனியாக என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கும்பல் இப்படி செஞ்சதுக்கு காரணம் பணம் பறிக்கும் முயற்சின்னு கூறுறாரு விஷ்ணு. முதல்ல அங்கேயே வந்து ரவுடிங்கில் வர வச்சு 1 கோடி ரூபா நீ கொடுக்கணும், 1 கோடி ரூபா கொடுக்கணும், நீ தான் வந்து அதை பண்ணுற இதை பண்ணுற, உங்ககிட்ட காசு இருக்குது, 1 கோடி ரூபா நீ என்கிட்ட கொடுக்கணும். திடீர்னு வந்து பின்னாடி இருந்து தாக்கி அதுக்கப்புறம் வந்து ரவுண்டாக நிற்க வச்சு என்னை வந்து மிரட்டி கொலை மிரட்டல் பண்ணி கடலில் இறக்கி 2 நாள் வந்து உன்னை வச்சு சித்திரவதை பண்ணுவோம், 2 நாள் வச்சு உன்னை சித்திரவதை பண்ணுவோம், இங்கே வந்து நீ வந்து இங்கேருந்து நீ உயிரோடவே போக முடியாது, உன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ஃபோனை வந்து என்னை அடித்து, என் தலையில் அடித்து, வயிற்றில் அடித்து, காலில் அடித்து என் ஃபோனை வந்து பாஸ்வேர்டு என்னை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. ஃபேஸ் ஐடி வந்து காமிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வந்து எப்பப்பெல்லாம் லாக் ஆகுதோ திருப்பி வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து 3 நாள் அவங்க வச்சுருந்தாங்க. 3ஆவது நாள் என் ஒய்ஃப்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இருந்தால் நான் ஃபோனை வாங்கினேன். இப்படி மிரட்டியதால உயிர் பயத்துல அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி வந்ததா சொல்லியிருக்கார். பாக்கெட்ல ஆணுரை வைத்தது கூட அவர்களின் பிளான் தான் சொல்லியிருக்கார். உயிர் பயத்தில், அவ்வளோ பெரிய உயிர் பயத்தில், ஏன்னா அங்கே வந்து எனக்கு உயிரை தவிர வேறு எதுவுமே வந்து எனக்கு தெரியல. அவங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன். நான் கெஞ்சினேன், அவ்வளோ கெஞ்சினேன். உயிர் பயத்துக்காக நான் அவ்வளோ கெஞ்சினேன். ஏன்னா உயிர் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். இது எல்லாமே தனது சமூக அங்கீகாரத்தை சீர்குலைக்க நடந்த சதி வேலைனோ, பணத்துக்காக தங்கைக்கு ஆபாசமா மெசேஜ் அனுப்பியதா சொல்லி நாடகம் ஆடுறதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. வெளியே சொன்னாலும் விட்டுருவேன். உன் அக்கௌண்ட் ஏதாவது ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவுமே உனக்கு இந்த அக்கௌண்ட் வாழ்நாளே உனக்கு கிடைக்காது, வாழ்நாளே கிடைக்காது. உனக்கு வந்து உன்னோட ஐடென்டிட்டியே, உன்னோட அடையாளத்தையே நாங்கள் தூக்குறோம். நீ இந்த மாதிரி விஷ்ணுன்னு ஒருத்தர் இருந்தான் அப்படிங்கிற இந்த அடையாளத்தையே நான் தூக்குவேன். இதுக்கப்புறம் நீ வந்து எங்கேயுமே நீ வந்து வெளியே வரக்கூடாது, எந்த கேமரா முன்னாடி நின்று பேசக்கூடாது. இதனால தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சந்தோஷ், தினேஷ், ரகுநாத், மரியன், காயத்ரி மற்றும் பெயர் தெரியாத முகம் தெரிந்த 2 நபர்கள் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு விஷ்ணு சொல்லியிருக்கார். இந்த சம்பவம் குறித்து போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை தெரியவரும்.